ஹாய் ஆல்! இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப். ஆமாங்க, காலையில வந்துட்டு நான் மஷ்ரூம் 1 பேக்கெட் வாங்கினேன். சரி, எப்பயும் போல வந்துட்டு கிரேவி ஆர் பெப்பர் ஃப்ரை அந்த மாதிரி பண்ணாம ஒரு சூப் வச்சு பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால வந்துட்டு இன்னைக்கு க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப் தான் செய்ய போறோம். எப்படி பண்றதுன்னு பார்த்தலாமாங்க. ஸோ க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் ஆப்வியஸ்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 சாப்டு ஆனியன், அப்புறம் 15 க்ளோவ்ஸ் ஆஃப் கார்லிக்ஸ், அப்புறம் வந்துட்டு மில்க்கு, கேஷ்யூ நட்ஸ், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் வந்துட்டு தேவை. எப்போ எதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆனியனை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சிடலாம். ஸோ அதை மஷ்ரூமை எடுத்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையுமே வந்துட்டு இப்படி நீட் வாக்கில் வந்துட்டு நல்லா சாப் பண்ணி வச்சிடலாம். இது பார்க்குறதுக்கு தான் நிறையா இருக்க மாதிரி இருக்கும், பட் அடுப்பில் போட்டு சாட்டே பண்ணிட்டோன்னா ரொம்பவே சுருண்டு வந்துடும். கொஞ்சம் மஷ்ரூம்ஸை வந்து நீங்கள் சாப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. எதுக்குன்னு சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 15 க்ளோவ்ஸ் ஆஃப் கார்லிக்ஸை வந்துட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணணும். நான் சாப் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு சாப்பர்லேயே போட்டு கிஸ்க்குன்னு இழுத்தோடனே நமக்கு தேவையான சைஸில் அது சாப் ஆகி வந்துருச்சு. இந்த மிக்ஸ்டர் தான், இந்த விஷயந்தான் வந்துட்டு க்ரீம் ஆஃப் மஷ்ரூம்க்கு ரொம்ப எசென்ஷியல். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலில் ஊற வச்ச கேஷ்யூ நட்ஸ். ஸோ பாலோடு சேர்த்து கொஞ்சம் ஆடையும் நான் வந்துட்டு அதில் போட்டிருக்கேன், மலாய்னு சொல்லுவாங்க. அதை போட்டிருக்கனால கொஞ்சம் க்ரீமியாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு தேவையான பொருட்கள். ஸோ அடுப்பில் பேனை வச்சாச்சு. பேனை வச்ச கையோடு அதை எடுத்துகிட்டு நான் பாத்திரத்தை வச்சிட்டேன். என்னடா கலக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, சத்து மாவு தான். என் பையன் எந்திரிச்சிட்டான். அவன் கொஞ்சம் பசியோடு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விபி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சரி, இதை சாப் பண்ணி வச்சதோடு இருக்கட்டும், நம்ம ஸோ அவன் வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சாதான் நம்ம வேலையை கரெக்டாக நமக்கு செய்கிறதுக்கு கேப் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு அவனுக்கு கலக்கி விட்டுட்டு வந்துட்டு, பாருங்கள் கிச்சனுக்கே வந்துட்டான். ஹாய் குட்டி பரிசு, உனக்கு தான் ரெடி பண்ணிட்டேன் மம்மி. ஸோ வா சேரில் உட்கார வச்சு அவனுக்கு ஊட்டலாம் சொல்லி பார்த்தா ரொம்ப சூடாக இருந்துச்சு. சரி, ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் ஓகேன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். சரி, ஆனதுக்கப்புறம் ஊட்டி விட்டா ஆஹான்ட்டான். ஏன்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் அவன் ஜிங்கு ஜா அந்த சாங் அதை பார்த்தா தான் ஒரு டான்ஸை போட்டு சாப்பிட்றது. எப்பயுமே இதுதான் நடந்துட்டுருக்கு இப்போ எங்கள் வீட்டில். ஸோ அந்த பாட்டு போட்டோடனே கிளாப் பண்ணிவிட்டு அவனுக்கு சரின்னு சொல்லிட்டு ஊட்டலான்னு எடுத்தா, அடே ஏன்டா இப்படி பண்ணுறன்ற மாதிரி ஸ்பூனை தட்டி விட்டான். ஸோ அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு, சீக்கிரம் சாப்பிட்றான், நான் போய் சூப் செய்யணுண்டா அப்படின்ற நிலைமை என்னோடது. ஆனால் அவனுக்கு அது புரியாது. அவன் சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டோன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஊட்டிட்டு அவனுக்கு எல்லாம் க்ளீனப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வந்துட்டு சூப்பை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சூப் வந்தாச்சு. ஸோ பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ வந்துட்டு போட்டாச்சு. அதில் வந்துட்டு சாப்டு கார்லிக்ஸை வந்துட்டு நம்ம போட்டு நல்லா சாட்டே பண்ணோம். இதில் நீங்கள் பட்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கார்லிக்கோட ஃப்ளேவர்ஸே வந்துட்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா இருக்கிறத போட்டுக்கலாம், அவ்வளோதான். அது கூட வந்துட்டு நெக்ஸ்ட்டு சாப்டு ஆனியன்ஸை வந்துட்டு நம்ம நல்லா அப்படியே போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். ஓகே, இது கூட இப்போ வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸையும் வந்துட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த இடத்துல இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்துட்டு போட்டுக்கலாம். வந்துட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 3 to 4 மஷ்ரூம்ஸை தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக வந்துட்டு அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த மஷ்ரூமோட ஃப்ளேவர் ஒவ்வொரு பைட்லேயுமே கிடைக்கணும். அப்படின்னா வந்துட்டு இந்த மஷ்ரூமையும் அரைச்சி ஊற்றுறது தான் வந்துட்டு சீக்ரெட்டு. அப்போ தான் வந்துட்டு சூப் மாதிரி இருக்கும். இல்லைன்னா வெறும் மஷ்ரூமு தண்ணி அந்த மாதிரி இருக்கும், என்ன தான் கார்ன்ஃப்ளவர் கலந்து ஊற்றினாலும். ஓகே, இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரும் ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையான அளவு ஸ்பைசினஸ்க்காக பெப்பர் போடுறோம். பெப்பர் இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் ஸ்பைசினஸ் ஃபார் திஸ் மஷ்ரூம் சூப். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் க்ரீன் சில்லியோ ரெட் சில்லியோ எதுவுமே போட போகிறதில்ல. ஸோ இது வந்துட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேணுங்கிற அளவுக்கு போட்டுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த க்ரீம் எடுத்து ஊற்றுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஷ்யூ அந்த பாலில் ஊற வச்சுருந்தோம்ல, அந்த மிக்சர் தான் வந்துட்டு இப்போ இதில் ஊற்றுறோம். ஊற்றினோடனே அந்த ரிச்னஸ் வந்துடும்.
டேஸ்ட்லேயும் சரி, கலர்லேயும் சரி, அப்படைசிங்லேயும் சரி. இப்போ பாருங்கள், நம்ம ஹோட்டல்ஸ்லலாம் சாப்பிட்ற அந்த ஒயிட்டிஷ் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. கோரியாண்டர் லீவ்ஸை வந்துட்டு அப்படியே கார்னிஷ் பண்ணி அதை ஒரு மிக்ஸ் பண்ணி 2 மினிட்ஸ் லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு, க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப். ஸோ இதை வந்துட்டு அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யாருக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம், நம்ம வீட்டில் நமக்குன்னு நம்ம செஞ்சதெல்லாம் சாப்பிட்றதுக்குனே ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தான் இதை கொண்டே கொடுக்க போகிறோம். ஹாய் விபி, இந்தாங்க க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப். ரியாக்ஷனை பார்த்தீங்களா இவருக்கு? எப்படி இருந்துச்சு விபி? ரியாக்ஷன் ஆனால் அப்படி இருந்துச்சு, ஆனால் சூப் குடிக்கிறது பார்த்தா அப்படி தெரியலையே. ஸோ உண்மையிலே வந்துட்டு சூப் நல்லா இருந்திருக்கும் போல். ஃபஸ்ட் டைம் கூட நான் நம்பலை, அவரோட ரியாக்ஷனை பார்த்துட்டு நானே பயந்துட்டேன். அப்புறம் இன்னொரு பவுல் வேணும்னு கேட்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, ஓகே நல்லாயிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பு நல்லா இல்லைன்ட்டு 2 பவுலை குடிச்சிட்டு எப்படி உட்காந்துருக்காருன்னு பாருங்களேன். சூப் எப்படி இருந்துச்சு? ஒரு 2 ஸ்பூன் குடிச்சேன். ஸோ எஸ், இப்போ வந்துட்டு நமக்கு மிஞ்சிருக்க இந்த க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப்பை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். வாங்க. உண்மையிலுமே சூப்பராக இருக்குங்க. நான் செஞ்சுட்டேன் அப்படின்றனால கண்டிப்பாக நான் போய் சொல்ல மாட்டேன். எப்பயுமே வந்துட்டு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, எப்பயுமே அப்படி தான். ஸோ இது ஃபஸ்ட் டைம் செய்கிறனால எனக்கு சூப்பராக வந்திருக்கு. எப்பயுமே நம்ம ஃபஸ்ட் டைம் யூடியூப்பை பார்த்து செய்கிறோம், இல்லை வந்துட்டு யாராவது சொல்லி செய்கிறோம் அப்படின்னு நல்லா வந்துடும். இது நல்லா இருக்குது, இன்னொருக்க செஞ்சு கூடன்னு யாராவது கேட்டாங்கன்னு வைங்களேன், அப்போ செய்யும்போது சொதப்போம். ஸோ இது வந்துட்டு இன்றைக்கி எனக்கு சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். Until then, this is Preeti signing off here. Bye bye.